அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அல்லாஹ்வின் அன்புக்குரிய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வழங்கிய ஒரு ஆச்சரியமான முன்னறிவிப்பு இன்று நம்முன் உண்மையாகி வருகிறது. எழுத படிக்க தெரியாத ஒரு தூதரின் வார்த்தைகள் நூற்றாண்டுகளுக்கு முன்பு உரைக்கப்பட்டவை இன்று அறிவியல் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துகின்றன. உலகின் முடிவு தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறிய மற்றும் பெரிய முன்னறிவிப்புகளை உலகத்துடன் பகிர்ந்துள்ளார்கள். அவற்றில் பல நடந்து முடிந்துவிட்டன, சில நடந்து கொண்டிருக்கின்றன, மற்றவை இன்னும் நடக்கவிருக்கின்றன. அத்தகைய முன்னறிவிப்புகளில் ஒன்று யூப்ரட்டிஸ் ஆற்றை பற்றியது. இது உலகத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மத்திய கிழக்கின் மிக முக்கியமான ஆறுகளில் ஒன்று யூப்ரட்டிஸ் ஆறு. துருக்கியில் தோன்றும் இந்த ஆறு சிரியா மற்றும் ஈராக் வழியாக பாய்ந்து டைக்ரீஸ் ஆற்றுடன் இணைந்து பாரசீக வளைகுடாவை அடைகிறது. வரலாற்று ரீதியாக மெசொப்பொட்டேமிய நாகரிகத்தின் வளர்ச்சியில் இந்த ஆறு முக்கிய பங்கு வகித்துள்ளது. பாபிலோன் போன்ற புராதன நகரங்கள் இந்த ஆற்றின் கரையில் அமைந்திருந்தன. மேலும் இஸ்லாமிய வரலாற்றிலும் இந்த நகரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யூப்ரட்டிஸ் ஆறு வறண்டு போகும் வரை மறுமை நாள் வராது. அதன் அடியிலிருந்து ஒரு தங்கமலை தோன்றும். அதற்காக மக்கள் போராடுவார்கள். ஒவ்வொரு 100 பேரில் 99 பேர் கொல்லப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் நான் தப்பிப்பவன் என்று கூறுவான். நிவேதனம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸில் மறுமை நாளின் முக்கிய அடையாளமாக யூப்ரட்டிஸ் ஆறு வறண்டு போவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆறு வறண்டவுடன் அதன் அடியில் இருந்து ஒரு பெரிய தங்க குவியல் தோன்றும் என்றும் அதற்காக மக்கள் ஒருவருக்கொருவர் போராடுவார்கள் என்றும் இந்த போரில் பெரும் உயிரிழப்பு ஏற்படும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இந்த தங்கத்திற்காக போராட வேண்டாம் என்றும் அதை பின்பற்றுவது பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த முன்னறிவிப்பு மனிதனின் பேராசையையும் பொருள் செல்வத்தின் மீதான பற்றுதலையும் மறுமை காலத்தின் குழப்பங்களுடன் தொடர்புபடுத்தி விளக்கப்படுகிறது. சில அறிஞர்கள் கூறுவது இந்த நிகழ்வு இமாம் மஹ்தியின் வருகைக்கு முன்பு நடைபெறும் என்றும் இந்த தங்கத்தை இமாம் மஹ்தி ஒரு நீதியான சமுதாயத்தை உருவாக்க பயன்படுத்துவார் என்றும். இந்த முன்னறிவிப்பின் முக்கிய பாடங்கள்: மறுமை நாளின் அடையாளம். யூப்ரட்டிஸ் ஆறு வறண்டு போவது மறுமை நாளின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். தங்க மலை. ஆறு வறண்டவுடன் அதன் அடியில் இருந்து தங்கம் நிறைந்த ஒரு பெரிய குவியல் தோன்றும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலைக்கு ஓமையாக குறிப்பிடுகிறார்கள். மனிதனின் பேராசை. இந்த தங்கத்தை கண்டால் பேராசை கொண்ட மக்கள் அதற்காக போராடுவார்கள். இது பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும். போரின் பயங்கரம். ஒவ்வொரு 100 பேரில் 99 பேர் கொல்லப்படுவார்கள். இது போரின் பயங்கரத்தையும் மனித இழப்பையும் தெளிவுபடுத்துகிறது. அகந்தையும் மயக்கமும். இவ்வளவு அழிவு நடந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தான் தப்பிப்பவன் என்று நம்புவான். இது மனிதனின் பேராசையையும் அகந்தையையும் குறிக்கிறது. இன்று யூப்ரட்டிஸ் ஆறு வறண்டு வருவதை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்து வருகின்றனர். செயற்கைக்கோள் படங்கள் தெளிவுபடுத்துவது பல ஆண்டுகளுக்கு முன்பு பாய்ந்த இந்த ஆறு இப்போது கணிசமாக வறண்டு விட்டதாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணங்கள்: காலநிலை மாற்றம். மத்திய கிழக்கில் வெப்பநிலை உயர்வதும் மழை குறைவதும் வறட்சியை மோசமாக்குகிறது. இது ஆற்றில் நீரோட்டத்தை பாதிக்கிறது. அணைகளின் கட்டுமானம். துருக்கி, சிரியா போன்ற நாடுகள் யூப்ரட்டிஸ் ஆற்றின் குறுக்கே பல அணைகளை கட்டியுள்ளன. இது கீழ்நிலை நாடுகளுக்கு நீரோட்டத்தை குறைக்கிறது. நீரின் அதிகப்படியான பயன்பாடு. விவசாயம் மற்றும் பிற தேவைகளுக்கு ஆற்று நீரை அதிகமாக பயன்படுத்துவது நீர்மட்டத்தை குறைக்கிறது. ஈராக்கின் நீர்வள அமைச்சகம் எச்சரிக்கை விடுப்பது: இந்த நிலை தொடர்ந்தால் 2040ஆம் ஆண்டுக்குள் யூப்ரட்டிஸ் ஆறு முற்றிலும் வறண்டு போகலாம் என்று. இதுவரை யூப்ரட்டிஸ் ஆற்றில் தங்க மலை கண்டறியப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. சமூக ஊடகங்களில் தங்கம் கண்டறியப்பட்டதாக செய்திகளும் படங்களும் பரவி வருகின்றனவென்றாலும் அவை அனைத்தும் போலியானவை என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஆற்றின் நீர்மட்டம் குறைந்ததால் மெசொப்பொட்டேமிய நாகரிகங்களின் எச்சங்கள், பாபிலோன், மாரிதுரா, யூரோபோஸ் போன்ற புராதன நகரங்களின் எச்சங்கள், கோட்டைகள், மட்பாண்டங்கள், ஆயுதங்கள், கைவினைப் பொருட்கள் போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இந்த வரலாற்று செல்வம் மிகுந்த மதிப்பு வாய்ந்தவை. இவை நபியின் முன்னறிவிப்பில் உள்ள தங்கம் என்பதை அடையாளபூர்வமாக குறிக்கலாம் என்று சில அறிஞர்கள் விளக்குகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முன்னறிவிப்பின் மூலம் மனிதனின் பொருள் ஆசையின் ஆபத்துகளை பற்றி எச்சரிக்கிறார்கள்.
14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்று உண்மையாகி வருவது அல்லாஹ்வின் தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகளின் உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகில் இன்னும் நிறைவேறவிருக்கும் முன்னறிவிப்புகள் மறுமை நாள் அருகில் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. அல்லாஹ் நம்மை அனைவரையும் காத்து ரட்சிக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.